1000 மாதங்களை விட சிறந்த நாள். அந்த ஒரு நாளில் இறைவன் கொடுக்கும் ஜாக்பாட். அது என்ன நாள் என்றால் லைலத்துல் கத்ர் என்கிற மதிப்புமிக்க இரவு. அந்த இரவை நாம் அடைவதற்கு போட்டி போட வேண்டும். அது ஒரு நாளில்தான் என்று அலட்சியம் செய்துவிட்டு போயிடக்கூடாது. 7 வருடம் படித்து விட்டோம் என்ற மமதையில் எதையெல்லாம் மார்க்கம் ஆக்கக்கூடாதோ அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். லைலத்துல் கத்ர் மதிப்புமிக்க இரவு என்று வரும் வாசகம் குரானில் 3 முறை வருவதையும் அதில் லைலத்துல் கத்ர் என்ற எழுத்து 9 அந்த 3 முறையை 9ஓடு பெருக்கினால் 27 வரும். அதைத்தான் நமக்கு அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான் என்று தங்களது மன இச்சையின்படி கருத்தை கூறுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் பற்றி அது எந்த இரவு என்று அறிவிப்பதற்காக தம் வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். அப்போது 2 முஸ்லீம்கள் சச்சரவு செய்து கொண்டிருந்தார்கள். இதை கண்ணுற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் பற்றி உங்களுக்கு அறிவிப்பதற்காக நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். அப்போது இன்னின்ன மனிதர்கள் தமக்குள் சச்சரவு செய்து கொண்டிருந்தனர். உடனே அது என் நினைவிலிருந்து அகற்றப்பட்டு விட்டது. அதுவும் உங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கலாம். எனக்கு அந்த சிறப்பான இரவு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த இரவை கடைசி 10 ஒற்றை இரவில் தேடிக்கொள்ளுங்கள் என்று உபதேசம் செய்திருக்கிறார்கள். அந்த உபதேசத்தை உதறி தள்ள வேண்டுமா? 1000 மாதங்கள், அதாவது 83 வருடம், 33 நாட்கள், 3 மணி நேரம், 33 நிமிடங்கள் மற்றும் அதற்கு கீழ் உள்ள வினாடிகளாக இருக்கும் அத்தனை நாட்களும் நாம் உயிர் வாழ்வதே அபூர்வம். அப்படிப்பட்ட அந்த நாட்களை இறை வணக்கத்தின் மூலம் நாம் இந்த லைலத்துல் கத்ர் என்கிற ஒரே இரவில் அடைந்து கொள்ளலாம். ஆனால் அந்த ஒரு இரவு 27ஆம் கிழமை மட்டும்தான் என்று நாம் அலட்சியம் செய்து அந்த நாளை மட்டும் இபாதத்தோடு கழித்துவிட்டு மற்ற நாட்களை நாம் அலட்சியம் செய்துவிட்டால் நாம் 1000 மாதங்களை இழந்துவிட வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் 21, 23, 25, 27, 29 ஆகிய ஒற்றைப்படை என்ற ரமலான் மாதம் கடைசி 10 வரும் அந்த ஒற்றைப்படை ஆகிய அனைத்து தினங்களையும் நாம் பேணி கொண்டால் இறைவன் நமக்கு பரிசாக கொடுக்கும் அந்த அற்புத இரவை அடைந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட நற்பாக்கியத்தை நமக்கு இறைவன் தந்தருள்வானாக.